மக்களே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இது எங்க சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி போச்சு, இன்னைக்கு நாள் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு, அப்புறம் வந்துட்டு ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்தீங்களா அப்படின்றது எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இன்னைக்கு செலிப்ரேஷன் மூட்ல இருக்கும்னு நினைச்சு தான் ப்ரோமோ பார்க்க போனேன். ஆனா இரிட்டேஷன் மூட்ல தான் இருந்துச்சு. இந்த கமருதீனுக்கு பார்வதிக்கு என்ன பிரச்சனை தெரியல. சில சண்டை போறாங்க, சில சேர்ந்துக்கிறாங்க. இதனால நம்ம மண்டையும் உள்ளது, அவங்க வீட்டுல உள்ள மண்டையும் உள்ளது. அதே மாதிரி தான் சாண்ட்ராக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்துட்டு கமருதீனும் பார்வதி இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு சாண்ட்ரா, சபரி, விக்ரம், சுபிக்ஷா, அரோராவும் இருக்காங்க. கமருதீன் வந்து சாண்ட்ரா பார்த்து கேட்கறான், நீங்க எப்படி நான் லவ் கேம் தான் விளையாடுறேன், அதுதான் கண்டென்ட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்லலாம், எனக்கு கிளாரிட்டி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீங்க வந்து ரொம்ப ஓவரா பண்றீங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்புறம் வந்துட்டு காதை பத்திட்டு அப்படியே வெளியே போறாங்க. அடுத்து சபரிட்ட போய் வந்துட்டு கமருதீன் சொல்றான், டேய் அந்த அளவுக்கு இங்க ஒன்னும் நடக்கலடா, அவங்க அழுதுட்டு போற வரைக்கும் இங்க ஒன்னும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விக்ரம் தெளிவா சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு மட்டும் இல்ல சாண்ட்ராவுக்கும் அதனால தான் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சொல்றான், இல்ல நான் சாண்ட்ரா வந்துட்டு சும்மா தான் கேட்டேன், அவங்க வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஓவரா பண்றாங்க, அவங்க ஃபேக்கா பண்றாங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. ஒரு பக்கம் சாண்ட்ரா அழுகுறாங்க. இதெல்லாம் தேவையா, அவங்களுக்காக நீங்க போய் நின்னீங்க, அவங்க என்ன வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா. அடுத்த செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதுல பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்றது நல்லா இருக்கு, நான் சொன்னதை வச்சு நீ ஏன் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க மட்டும் லவ் கேம் சொன்னது வந்துட்டு தப்பு இல்லையா, எனக்கு பிடிக்கல சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. லவ் அப்படின்றத வச்சுதான் நான் வந்துட்டு கேமை பிளே பண்றேன் அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் சொல்றத வச்சுதான் நான் ஃபேக்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப வார்த்தை அதிகமா விடுறாரு தேவையில்லாம. டேய் நீ கூட சண்டை போடும்போது அவங்க எமோஷனலா வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, நீ இது மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இந்த வாரம் வந்துட்டு அவங்களோட பருப்பெல்லாம் வேகாது அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு கேம் வச்சு விளையாடுறாங்க, அது இந்த வாரம் வேகாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நம்ம இது மாதிரி சேர்ந்து பேசுறது காரணமும் அவங்க தான், அதை வச்சு அவங்க ஒரு கேம் பிளே விளையாடுறாங்க அப்படின்னு இவர் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்காரு. விஜய் பாரு கிளியரா சொல்லிடுறாங்க, டாஸ்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மென்டலியாவும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உன்னையும் இது பண்ணணும், இதுக்கு என் கூட நீ பேசாமலே இருந்திருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேருனால மத்தவங்க மண்டையெல்லாம் உருளுது, இதெல்லாம் தேவையா. அப்படி இருந்தும் லாஸ்ட்ல ப்ரோமோ எண்ட்ல வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போற மாதிரி தான் இருக்கு. தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. இதுலயாவது செலிப்ரேஷன் மாதிரி ஏதாவது காட்டுவாங்க நினைச்சேன், நான் ஒன்றத்தையும் காணோம். சரி வாங்க போய் பார்ப்போம். எல்லாரும் வந்துட்டு கமருதீனை தாக்குறாங்க. எதனால அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேயோட டாஸ்க் 6 நடக்குது. சோ இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க் 5 வரையும் வந்துட்டு யார் நிறைய லீடில் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சபரி, அதுக்கப்புறம் கமருதீன், பார்வதி இவங்க இருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்க சபரி வந்துட்டு யாரும் அட்டாக் பண்ணல, அதுக்கு அடுத்து இருக்க கமருதீன் வந்துட்டு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. கிளியர் காயின் டாஸ்க் தான் நடக்குது. சோ கமருதீன் வந்துட்டு எல்லாரும் டார்கெட் பண்ணி எல்லாரும் வந்துட்டு மடக்குறாங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா நம்ம பார்வதி வந்து கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாருங்களேன், லாஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு சண்டை போட்ட மாதிரி நீ எதுக்கு கூட பேசுற, இதுக்கு பேசாம இருக்கலாம் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. சோ கமருதீன் வந்துட்டு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. அதனால விஜய் பார்வதி போறாங்க. சோ அரோரா அந்த இடத்துல கேக்குறாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சபரி இருக்கும்போது நீங்க வரல, இப்ப மட்டும் வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ பஸ் அடிச்சு வந்து முடியுது. அதுக்கப்புறம் கமருதீன் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்றீங்க, நான் கையெடுத்து விடுறது வந்துட்டு என்னோட கேம், இதுலயே வந்து நீங்க ஏன் வந்தீங்க, நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி கேக்குறாங்க. அப்புறம் சுபிக்ஷா ஒரு விஷயம் சொல்றாங்க, பார்வதி வந்துட்டு லீஸ்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா கமருதீன் தான் வந்து பிடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி வந்துட்டு கத்துறாங்க, நான் இவனுக்கு பண்றேன் அவனுக்கு பண்றேன் அதெல்லாம் இங்க கிடையாது, நீங்க குரூப்பா ஒன்று பண்றீங்கல்ல அது இங்க பண்ணுங்கப்பா, கேட்டா தட் இஸ் a கேம் பிளான் அப்படின்பீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, மேலும் அப்படி தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.